ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த பேச்சை கேள்விப்பட்டிருப்பீங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொன்னதுனால பள்ளி கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவில் தாக்கம் இருக்குமா, ஏதாவது அறிவிப்புகள் வெளியாகுமா, ஸோ ஆசிரியர்கள் எல்லாமே வேதனையில் இருக்காங்க. இதை பற்றிய ஒரு தகவலும் பிஆர்டியோடைய ஹால் டிக்கெட் பற்றிய ஒரு முக்கியமான தகவல்களையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நியமன தேர்வு கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நாம் ஒரு முழுமையான தகவலை பெற இருக்குங்க. ஸோ தமிழக பள்ளி கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் பொன்முடி உயர்கல்வித்துறையில் இருந்ததுனால பெரிதளவுக்கு மாற்றங்கள் வரலை. ஸோ அவர் சிறைக்கு சென்றால் அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் தங்களுடைய வேலைகளை செம்மனை செய்வார்கள். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து காலம் எல்லாமே போதும். இனி பார்த்தீங்கன்னா வேலை வாங்கியாச்சு மாறான்ற மாதிரி தான். ஸோ அதிக அதிக அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வேக்கன்சிஸ் எல்லாமே வெளியிட தயாராக இருக்காங்க தமிழக அரசு. ஸோ ஒவ்வொரு பள்ளி கல்வித்துறையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே ஸோ ஒரு டைப்பிஸ்ட்லேருந்து ஸ்டெனோடைப்பிஸ்ட்லேருந்து அலுவலக உதவியாளர், ஆசிரியர், இந்த மாதிரி டீச்சிங் ஸ்டாஃப்ஸு, நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸு இதை எல்லாருமே எடுக்க போகிறாங்க. தற்காலிக ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 13,800 ஆசிரியர்களை தற்காலிகமாக நியமிக்கலாம். ஸோ வரும் 2024 இதற்குண்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறதுக்கு அதிக அளவு யோசனைகள் வந்திருக்கு. தற்காலிக ஆசிரியர்களை எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிறைக்கு சென்றதுனால அவருக்கு அதனால் ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட பாதிப்புகள் ஏற்படாது. வழக்கம் போல தான் இருக்கும், எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஆர்டியோடைய ஆல் டிக்கெட் இன்னும் சில தினங்களில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க, இந்த 149 ஜிஓவுடைய வழக்கு தள்ளுபடி ஆகுமா, அந்த வழக்கு 149 ஜிஓவை தேர்தல் வாக்குறுதியின் பிரகாரம் நீக்குவாங்களா நீக்க மாட்டாங்களா, இதை தாங்க கிட்டத்தட்ட 4 வருஷமாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கிறத நிரப்புங்க, கொடுத்துருக்கிறத முடிங்க, தேர்தல் வாக்குறுதிகள் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செய்யுங்க அப்படின்ட்டு ஆசிரியர் பெருமக்களும் போராட்டங்களை நடத்திட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கு சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கல. ஸோ நியமன தேர்வு ஒரு பக்கம் நடக்குமா நடக்காதான்றது அதுவே ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்குது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர். ஸோ டிஆர்பியோடைய 2024 உண்டான ஆனுவல் பிளானர் விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த டிசம்பர் பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி வெளியிடுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ணோம், டிஎன்பிஎஸ்சியோடைய ஆனுவல் பிளானர் சரியான நேரத்தில் சரியான டைமில் நமக்கு வெளியிட்டாங்க. அதனால் யாரும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சொன்ன தேதியில் தான் டிஎன்பிஎஸ்சியோடைய ஆனுவல் பிளான் டிசம்பர் 20ஆம் தேதி வெளியிட்டாங்க. அதே போல் தாங்க நாம் சொல்கிறோம், டிசம்பர் 26ஆம் தேதி டிஆர்பியோடைய